வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களை ஒரு மிகப்பெரிய பாதாள உலகத்துக்கு கூட்டு போக போகிறேன். ஆமாங்க, இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய குகையான ஆந்திர மாநிலத்தில் உள்ள பெலூம் கேவ்ஸ் தான். நான் உங்கள் தமிழ் டிராவலர் வாணி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. காணொலிக்குள்ளே போகலாம். மகாநந்தி கோவில் தரிசனம் முடிஞ்ச கையோட பெலூம் கேவ்ஸ் கிளம்பியாச்சு. சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இங்கே காரில் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கே பஸ் வசதியெல்லாம் ரொம்ப குறைவு. நீங்கள் தனியார் வாகனம் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். மகாநந்தி கோயில் காணொலி நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெலூம் கேவ்ஸ்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை வெள்ளை நிறத்தில் உங்களை ரொம்ப அழகாக வரவேற்கும். அங்கே இருந்து 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே உங்கள் வண்டியை அங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்தீங்கன்னா கட்டணச்சீட்டு அலுவலகம் வரும். பெரியவங்களுக்கு 70 ரூபாய், குழந்தைகளுக்கு 50 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. அந்த அலுவலகம் பின்னாடியே ஒரு வரைபடம் இருக்கும். அந்த குகையோட வரைபடம், அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கோங்க. அந்த குகைக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும். மறக்காமல் அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கோங்க. அங்கே இருந்து உள்ளே போனீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் போர்டு இருக்கும், அதாவது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்டு இருக்கும். அது ஒரு முறை படிச்சுட்டு கிளம்பியாச்சு. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, நுழைவாயில் ஒரு பெரிய கிணற்றுக்குள்ளே படிக்கட்டுகளில் இறங்கி போகிற மாதிரி இருந்தது. உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு அழகான இடம், சுற்றியும் இருட்டு, நடுவில் ஒரு வட்ட வடிவத்தில் மேலே இருந்து ஒரு வெளிச்சம், பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நிறைய பேர் புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு சில புகைப்படங்கள் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. இந்த குகையோட வரலாறு என்னன்னு பார்க்கலாங்க. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இயற்கையாக உருவான குகை. முதல்ல இந்த மாதிரி ஒரு குகை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரூட்டே அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் 1884 வருடம் தனது முதல் பதிவை வெளியிட்டிருக்காரு. அதன் பிறகு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நில ஆய்வாளர் ஹெச்டி கேபியூர் அப்படிங்கிறவர் 1982 84 வரைக்கும் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு வெளி உலகத்திற்கு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ஆந்திர அரசாங்கம் 1989 புனரமைக்க ஆரம்பித்தாங்க. கடைசியாக 2003 பொதுமக்களுக்கான சுற்றுலா தலமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே புத்த மதத்தை சார்ந்த துறவிகளும் சமணர்களும் இங்கே தவம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த குகையோட மொத்த நீளம் சுமார் 3.5 கிலோமீட்டர். ஆனால் பார்வையாளர்களுக்கு 1.2 கிலோமீட்டர் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் இடங்கள் சேரும் சகதியுமாக இருந்தது. நிறைய இடங்கள் மூடி இருந்தது, தடை செய்யப்பட்டு இருந்தது. நாம் இப்போது முக்கியமான ஒரு 3 இடங்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். கோட்டிலிங்காலு, மாயா மந்திர், பாதாள கங்கா. முதல்ல நாங்கள் போன இடம் கோட்டிலிங்காலு, அதாவது தமிழில் சொல்லணும்னா கோடிலிங்கங்கள். இது எல்லாமே சுண்ணாம்பு பாறை, ஒரு அழகான வண்ண மின் விளக்குகளால் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது அத்தனையுமே தானாக உருவான லிங்கங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் மாயா மந்திர் அப்படிங்கிற இடத்த பார்க்க கிளம்பியாச்சு. இந்த பாதை கொஞ்சம் கடினமாகவே இருந்துச்சுங்க. சில இடங்களில் ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது. அதாவது எதிரில் யாராவது வந்தாங்கன்னா நாம் கொஞ்சம் நேரம் காத்திருந்து ஒவ்வொரு நபராக போக வேண்டி இருந்தது. நீங்கள் ஒரு வேளை இங்கே போனீங்கன்னா மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. உள்ளே ரொம்பவே சூடாக இருந்தது, எங்கேயுமே குடிக்க தண்ணி இல்லை. அப்புறம் ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. சுத்தமாக காற்றோட்டம் இல்லாததால் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. முடிந்தளவு வயதானவர்கள், சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. மாயா மந்திர் சேர்ந்தாச்சுங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாயா மந்திர். ஒரு பெரிய அகல மண்டபம் மாதிரி இருந்தது. அங்கேயும் மின்விளக்குகளால் அலங்கரித்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற இடம் பாதாள கங்கா.
இந்த இருக்கிறதுலையே இந்த இடத்துக்கு போகிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. பாதாள கங்கா நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அங்கே வந்துட்டு படிக்கட்டுகள் சேதமடைஞ்சிருக்கு, யாரும் போக வேண்டான்னு பலகையில் எழுதி போட்டிருந்தாங்க. ஒரு வட்ட வடிவில் இருக்கிற இரும்பு படிக்கட்டுகள் அது கொஞ்சம் சேதமடைஞ்சு தான் இருந்தது. நிறைய பேர் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு திரும்பி போக மனசே இல்லை. ஏன்னா அந்த பாதாள கங்காவில் இருக்கிறது தானாக உருவான சுயம்பு லிங்கம் சிவபெருமான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அவரை பார்க்காம திரும்பி போகிறதான்னு அந்த சேதமடைந்த படிக்கட்டுகள் மேலேயே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நம்ம அந்த பாதாள கங்கா அடையிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட தவழ்ந்து தான் போகணும். உங்கள் பாதி முதுகை வளைச்சி குனிஞ்சு போக வேண்டி இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு பாதாள கங்கா வந்து சேர்ந்தாச்சு. அங்கே பார்த்தது உண்மையாகவே ஒரு அற்புதம். சுற்றியும் கங்கா நீர், மத்தியில் சிவலிங்கம், தானாக உருவான சுயம்பு லிங்கம். ரொம்ப ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. நல்லா மனதார வேண்டிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.